தலைக்கு ஷாம்பு இல்லைன்னா சீயக்காய் பயன்படுத்தி குளிச்சதுக்கு அப்புறமா இந்த தண்ணியை பயன்படுத்தி குளிச்சுட்டு வந்து பாருங்க. உங்களுக்கு ஒரே வாரத்திலே முடி உதிர்வு பிரச்சனை அப்படியே நின்றுடும். முடி நல்லா அடர்த்தியாக கருங்கருன்னு பளபளன்னு பட்டு போல வளரும். அது மட்டும் இல்லாமல் இளநரை பிரச்சனை இருந்தாலும் சரியாகிடும். முக்கியமாக யூவி புற ஊதா கதிர்களால் வெடித்த அந்த முடி, அதாவது ஸ்பிளிட் எண்டுன்னு சொல்லுவாங்க, அந்த ஸ்பிளிட் எண்டையும் சரி செய்யும். தலையில் பொடுகு அரிப்பு இந்த மாதிரியான பிரச்சனைகளையும் சரி செய்யும். அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான தண்ணீர் எப்படி ரெடி பண்ணலான்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதை இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு ஜோஸ் தமிழ் ஹெல்த் அண்ட் பியூட்டி. அதற்கு நான் இன்னைக்கு டீ தூள் எடுத்திருக்கேன். அதாவது நார்மலாக நம்ம பயன்படுத்தக்கூடிய டீ பவுடர் வந்து எடுத்திருக்கேன். பொதுவாகவே காலையில் டீ போட்டு குடிச்சோன்னா மைண்ட் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, சுறுசுறுப்பாக இருக்குது, அந்த டீ இல்லைன்னா எங்களால் வேலையே செய்ய முடியாது அப்படின்னு மட்டும்தான் சில பேருக்கு தெரியும். ஆனால் அதையும் தாண்டி இந்த டீ பவுடரை பயன்படுத்தி ஒரு தண்ணி ரெடி பண்ணி அதை நம்ம தலைக்கு பயன்படுத்தும் போது அவ்வளோ நன்மைகள் கிடைக்குதுங்க. இந்த டீ பவுடர் வந்து பார்த்திங்கன்னா பிளைன் டீ பவுடராக இருக்கணும். அதாவது அதில் வந்து அந்த இஞ்சி ஏலக்காய் அந்த மாதிரிலாம் அந்த ஃப்ளேவருக்காக சேர்ப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாது. வெறும் பிளைன் டீ பவுடர் அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கிக்கங்க. இந்த டீ பவுடரில் பாலிஃபினால், விட்டமின் சி மற்றும் விட்டமின் இ இருக்குது. இது மூணுமே முடியோட வேர்க்கால்களுக்கு நல்ல ஒரு ஊட்டச்சத்தை கொடுக்கும். முடியோட வேர்க்கால்களில் நல்ல ஒரு ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும். யூவி புற ஊதா கதிர்களால் அந்த ஏற்பட்ட அந்த வெடித்த கூந்தலை கூட நல்ல பளபளன்னு நல்ல ஷைனிங்காக வச்சுக்க உதவுது. டிஹெச்டி அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது டைஹைட்ரோடெஸ்டோஸ்டிரான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹார்மோன் இருக்குது. அந்த ஹார்மோன் வந்து சரியான முறையில் வந்து சுரக்கணும். அந்த ஹார்மோனை சுரக்கக்கூடிய தன்மை வந்து எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த டீ பவுடரில் இருக்குது. இது உங்களுடைய முடியோட வேர்க்கால்களுக்கு அதிகப்படியான ஊட்டச்சத்தை கொடுத்து முடியை நல்லா வேகமாக வளர்கிறதுக்கு உதவுது. இது இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதற்கு முதல்ல ஒரு பாத்திரத்தில் உங்கள் முடிக்கு ஏற்றவாறு நீங்கள் வந்து அந்த டீ பவுடரை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. நான் இன்னைக்கு என்னுடைய முடிக்கு ஏற்றவாறு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துங்க. சேர்த்துட்டு கூடவே 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துங்க. அதாவது ஒரு ஸ்பூனுக்கு 1 கிளாஸ் அளவு தண்ணி வந்து சரியாக இருக்கும். 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துங்க. இப்போ இதை ஸ்டவ்வில் வச்சுருங்க. வேறு எந்த பொருளுமே இது கூட சேர்க்காதீங்க. இது வந்து நல்லா கொதிச்சு வரணும். கிட்டத்தட்ட 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க. நிதானமாக கொதிக்க விடுங்க, வேகமாக வச்சு கொதிக்க வைக்காதீங்க. இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சிடுச்சு. இந்த தண்ணீரை வடிகட்டிக்குங்க. வடிகட்டிட்டு நல்லா ஆற விட்டுருங்க. இதை நீங்கள் ஒன்ஸ் ரெடி பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எப்போல்லாம் தேவைப்படுதோ அதனுடைய சில்னஸ் போன பிறகு கூட பயன்படுத்திக்கலாம். அதாவது ஒரு வாரத்துக்கு தேவையானதை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இதை இப்போ எப்போ பயன்படுத்தணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது நீங்கள் தலைக்கு குளிக்கிறீங்க, எண்ணெய் வச்சு, அதாவது கொஞ்சமாக தேங்காய் எண்ணெயோ இல்லைனா நல்லெண்ணெயோ இல்லைனா எந்த எண்ணெய் நீங்கள் பயன்படுத்துகிறீங்களோ அந்த எண்ணெயை தலைக்கு வச்சதுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷம் அப்படியே விடுங்க. அதுக்கப்புறமா தலைக்கு குளிக்க போங்க. தலைக்கு குளிக்கும்போது கண்டிப்பாக ஷாம்பு இல்லைன்னா சீயக்காய் பயன்படுத்தி குளிப்பீங்க இல்லையா, அதை எப்பயும் போல் உங்கள் ரெகுலர் ஷாம்பு சீயக்காய் பயன்படுத்தி குளிச்சிருங்க. அந்த மாதிரி குளிக்கும்போது தலையை வந்து நல்லா தண்ணீர் விட்டு நல்லா அலசி விடுங்க. அதுக்கப்புறமா ஈர தலையோடைய இதை வந்து கரெக்டாக 1 கிளாஸ் அளவுக்கு நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். இதை வந்து தலையில் வந்து அப்படியே முடியோட வேர்க்கால்களில் முடி முழுவதுமே நல்லா படுற மாதிரி அப்படியே ஃபுல்லாக ஊற்றிடுங்க. மினிமம் அட்லீஸ்ட் ஒரு 3 நிமிஷமாச்சும் தலையில் அப்படியே இருக்கணும். அதுக்கப்புறமா 1 மக் மட்டுமே தண்ணி விட்டு தலையை அலசிட்டு வந்துடுங்க. அதாவது அந்த சாறு தலையில் கொஞ்சம் இருக்கணும். அதுக்கப்புறமா நீங்கள் முடியை வந்து காய வச்சுக்கலாம். இதே மாதிரியே நீங்கள் வாரத்தில் எப்போல்லாம் தலைக்கு குளிக்கிறீங்களோ அந்த மாதிரி பயன்படுத்தி பாருங்கள். முடியோட வேர்க்கால்களுக்கு நல்ல ஒரு ஊட்டச்சத்து கிடைக்கும். முடி உதிர்வு ஒரே வாரத்தில் கம்ப்ளீட்டாக நின்றுடும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 15லேருந்து 20 நாளில் முடி வளர்ச்சியை வந்து ரொம்ப எளிதாக காண முடியும். அது மாதிரி அந்த ஸ்பிளிட் எண்ட் எல்லாமே வந்து சரியாகிடும். தலையில் சில பேருக்கு அந்த பொடுகு அரிப்பு, சோரியாசிஸ்னால் வரக்கூடிய அந்த அரிப்பு அந்த மாதிரிலாம் கூட இருக்கும். அந்த இறந்த செல்களை எல்லாத்தையுமே வந்து நீக்கிடும். அது மாதிரி முடியோட வேர்க்கால்கள் வந்து அந்த ஓப்பன் பண்ணுறதுக்கு இது உதவியாக இருக்கும். இறந்த செல்கள் நீக்கும் போது அந்த முடியோட வேர்க்கால்கள் ஈஸியாக ஓப்பன் ஆகும். முடியும் நல்ல வேகமாக வளரும். இதில் எண்ணற்ற தலைக்கு தேவையான எண்ணற்ற ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. முக்கியமாக இளநரையை வந்து படிப்படியாக மறைய செய்யும். இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணும்போது அந்த முடி எல்லாமே, வெள்ளை முடி எல்லாமே படிப்படியாக கருமை நிறமாக மாற ஆரம்பிக்கும். அவ்வளோ அருமையான டிப்ஸ் இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளான டிப்ஸ், ஆண்கள் பெண்கள் எல்லாருமே பயன்படுத்தலாம். எந்த விதமான பக்க விளைவுமே ஏற்படுத்தாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பயனுள்ள குறிப்புகளுக்கு நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.